வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் அமைச்சர் பதவி அதிரடியாக பறிப்பு. முதல்வர் ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை. என்ன காரணத்திற்காக அமைச்சர் பதவியை ஸ்டாலின் அவர்கள் பறித்திருக்கிறார்? இதற்கான காரணம் யார்? இது உண்மை தகவலா இல்லை வதந்திகள் பரப்புகிறார்களா எதிர்க்கட்சிகள்? இதை பற்றின தெளிவான காணொலியை இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான செய்தின்னு கூட சொல்லலாம் திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், பெரும்புள்ளி அமைச்சர்கள், முக்கியமானவர்கள், திமுகவுக்கே முக்கிய அமைச்சர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திமுகவின் அமைச்சர்கள் எல்லாமே அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் செந்தில் பாலாஜி தலைவர், அடுத்ததான் வந்து பார்த்திங்கனாக்கா ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, முன்னாள் அமைச்சரான பொன்முடி, ரீசெண்டாக அரெஸ்ட் ஆனவர் பார்த்திங்கனாக்கா அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம். அவரை வந்து புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால தான் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். சற்று முன்பு கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கும் உதயநிதியின் அமைச்சர் பதவியை ஸ்டாலின் வந்து அதிரடியாக பறிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போகிற உதயநிதி அவர்கள் வந்து போகிற இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. இந்த புயலால் மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே சந்திக்க போகும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா யார் அப்பம் விட்டு காசை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் பரப்புகிறாங்க. அதே மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சர்ச்சையில் சிக்கிறார். இதனால் வந்து சனாதன வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக அவர் வந்து கைது செய்யப்படுவதாகவும், அவர் இன்னும் ஒரு சில தினங்களில் புழல் சிறையில் அடைக்கப்படுவதாகவும் தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. இது உண்மை தகவலான்றது இது வரைக்கும் நமக்கு தெரியல. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து போடுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து சனாதன வழக்கில் கைது செய்யப்படுவார் என்பதும் பேசப்பட்டு வருகிறது மக்களே. சற்று முன்பு அமைச்சர் பதவி பறிபோவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் இன்னும் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படவில்லை. அது ஒன்றும் உண்மை. இனிமேல் பறிக்கப்படலாம், வாய்ப்பு இருக்கிறது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.